அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் தீபாவளி உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கப் போகிறது. தீபாவளியை நாம் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? இருள் நீங்கி ஒளி பிறப்பது போல நம் வறுமை நீங்கி செல்வம் பெருக வேண்டும் என்பதுதான். இந்த நாளில் மகாலட்சுமி தேவி விசேஷமாக பூவுலகிற்கு வருகிறாள். அப்படியானால் அவளை வரவேற்க நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? அவளை நிரந்தரமாக தங்க வைக்க நாம் என்னென்ன சூட்சுமங்களை செய்ய வேண்டும்? வாங்க தீபாவளிக்கான 3 மகா ரகசிய பரிகாரங்களை பார்க்கலாம். முதலாவது ரகசியம், லட்சுமி கடாட்ச நீர் தெளிப்பு. அதாவது தீபாவளிக்கு முதல் நாளே வீட்டை துடைத்து சுத்தம் செய்வதுதான் வழக்கம். அப்போது ஒரு சிறிய ரகசியத்தை அதனோடு சேர்க்க வேண்டும். வீட்டை துடைத்து பயன்படுத்தும் தண்ணீரில் சிறிது கல் உப்பு, மஞ்சள் தூள் மற்றும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை போடுங்கள். இந்த கலவையை வீடு முழுவதும் தெளித்து துடையுங்கள். இது உங்கள் வீட்டில் கடந்த 1 வருடமாக சேர்ந்திருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் கடன்களையும் ஈர்க்கும் ஆற்றலையும் சுத்தமாக நீக்கிவிடும். மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் வரும்போது ஒரு சுத்தமான நேர்மறை அதிர்வுகள் கொண்ட வீடு அவளுக்காக தயாராக இருக்கும். இரண்டாவது ரகசியம், சரியான குபேர பூஜை நேரம். வெறும் பூஜை செய்வது மட்டும் பலன் தராது. சரியான நேரத்தில் செய்யும் பூஜை தான் செல்வம் கொளிக்க செய்யும். இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தீபாவளி அன்று சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வரும் பிரதோஷ காலம்தான் குபேர பூஜை செய்ய மிக சிறந்த நேரம். பொதுவாக மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள். இதை லட்சுமி பூஜா முகூர்த்தம் என்பார்கள். இந்த நேரத்தில் வடகிழக்கு திசையில் ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி மற்றும் குபேரரின் படத்தை வைத்து வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து வணங்குங்கள். குறிப்பாக 21 அல்லது 9 புதிய நாணயங்களை வைத்து வழிபட்டால் உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் என்பது ஐதீகம். மூன்றாவது ரகசியம், தானிய பொட்டல ரகசியம். இந்த பரிகாரம் உங்கள் செல்வத்தின் மூலத்தை ஒருபோதும் வற்றவிடாமல் காக்கும். இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தீபாவளி பூஜையின் போது ஒரு சிறிய மஞ்சள் துணியை எடுத்து கொள்ளுங்கள். அதில் பச்சை பயிறு, ஒரு ஏலக்காய் மற்றும் 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து முடிச்சாக கட்டுங்கள். இந்த பொட்டலத்தை பூஜையில் வைத்து வணங்கிவிட்டு உங்கள் வீட்டு பணப்பெட்டி, தொழில் செய்யும் இடம் அல்லது கல்லாப்பெட்டியில் பத்திரமாக வையுங்கள். இந்த தானிய பொட்டலம் உங்கள் வீட்டில் உணவு பஞ்சம், பணப்பற்றாக்குறை வராமல் தடுக்கும் ஒரு குபேர கவசமாக செயல்படும். அடுத்த தீபாவளி வரை இதை மாற்ற தேவையில்லை. இந்த 3 தீபாவளி ரகசிய பரிகாரங்களையும் முழு நம்பிக்கை மற்றும் மன தூய்மையோடு செய்து பாருங்கள். உங்கள் வீட்டு வாசலில் வரவுக்கு தயாராக இருக்கும் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க ஆரம்பிப்பாள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கடன்களும் அடைந்து நிம்மதியும் செல்வமும் நிரந்தரமாக குடியேறுவதை காண்பீர்கள். இந்த ரகசியங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள். என்னாலையும் பணக்காரனாக முடியும் என்ற அந்த நம்பிக்கையை கமெண்டில் ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று டைப் செஞ்சு உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து இது போன்ற செல்வ வசிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வையுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.